லெஜண்ட் சார் அப்படி திரும்பும்போது சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ? பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு ரெண்டு பேரும் எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்க எப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தவங்க, நம்மளோட ஈவெண்ட்ஸ்லாம் டிராவல் பண்ணுவாங்க. நாங்களாம் அவங்கள சின்ன திரை நயன்தாரா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். இங்க எங்களுக்காக வந்துருக்கிற எங்களோட அக்கா. இன்னொருத்தங்க யார் மச்சான்? இன்னொருத்தங்க வந்துட்டு ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். பாக்குறதுக்கு இப்படி சாதுரியமா சாந்தமா இருக்காங்களே, இப்படிப்பட்ட ரோல்ஸ் கூட மிரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்த வைக்கிற ஒரு பினாமினல் பெர்ஃபார்மர். ஸ்கிரீன்ல ஸ்விட்ச் போட்டா அவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ற ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டுலாமா? எஸ், சரோஜாக்கா. தொடரவும் வாய் அப்படின்னாலும் சரி, சாந்தமா இருக்கணும்னாலும் சரி, அப்படி கலக்குவாங்க. நல்ல கதை. லெட்ஸ் வெல்கம். நிஷாக்கா, நீங்கெல்லாம் என்ன பேசுவீங்க இன்னைக்கு அப்படின்றத கேட்கறதுக்கே அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கரு ஏப்ரல் ஃபூல். எங்கள் சின்னத்திரை நயன்தாரா அக்காவிற்கு ஒரு பெரிய கைத்தட்டல். சீனியர் நீங்க, அதுக்காக மரியாதையா வெயிட் பண்ணேன். இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் என்னை விட நீ தான் பாப்புலர், அதனால ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க, உண்மையிலேயே இந்த மேடையில் நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு அது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்குற இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி, ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரவணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுரா தம்பி. வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன், 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து, சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவங்க ஊர்ல தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலான்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே, பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அடுத்த படத்தில் லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ? பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு.
இல்ல இப்ப தெரிஞ்சா வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனால் நீங்க மட்டும் தான்க்கா பேசுவ, அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போயிடணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சிட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பும் போது சொன்னாரு, வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதில் முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுக்குட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன். எங்கள் பத்திரிகை நண்பர்களை ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போவும் திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமாக. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நானும் ஒரு டெக்னீஷியன் தான், கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஷாக்கா, ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு ஆக்டராக உங்களை பார்க்கறதுல அவ்வளோ பெருமையாக இருக்கு. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ அக்கா.